ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இப்போ ஒரு 25 அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் ஃப்ரேசஸை பார்ப்போம். இது ரொம்ப அட்வான்ஸ்டு ஃப்ரேசஸாக இருந்தாலும் நல்ல இங்கிலீஷை பேசுகிறவங்க இது சாதாரணமாக இன்ஃபார்மல் சுச்சுவேஷனில் கூட யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் என்னுடைய அர்த்தத்தை அதை யூஸ் பண்ணுற விதங்களை நீங்கள் பழகி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் அட்ராக்டிவாக இருக்கும். அதாவது மற்றவங்க கவனத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கும். அதனால் இப்படி உள்ள ஃப்ரேசஸ் நீங்கள் பழகிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த லெசனில் உள்ள ஃப்ரேசஸை பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் இஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பொன்னான வாய்ப்பு. இட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இது நல்ல ஒரு பொன்னான வாய்ப்பு. இதை இப்படியும் சொல்லலாம், இட்ஸ் அ காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். கடவுளாக நமக்கு பார்த்து கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா ஒரு வாய்ப்பு. ஸோ அதை டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் டுடே இஸ் மை டேக் ஆன் திஸ் மேட்டர் இஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நியூஸ் ஆங்கர்ஸ் அந்த ஹோஸ்ட் பண்ணுறாங்கல்ல, 2 டிஸ்பியூட் நடந்துக்கிட்டு இருக்கும். அது முடிஞ்ச பிறகு மை டேக் ஆன் திஸ் மேட்டர் இஸ், என்னுடைய ஒப்பீனியன் என்னண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லுவாங்க, மை டேக் ஆன் திஸ் மேட்டர் இஸ் அப்படின்ட்டு. அக்கார்டிங் டு மீ, ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, இன் மை வியூ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி சொல்லுவாங்க, மை டேக் ஆன் திஸ் மேட்டர் இஸ் அப்படின்ட்டு. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டிவி பார்க்கும்போது யூ வில் கம் அக்ராஸ் திஸ் ஃப்ரேஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் இஸ் மெனி அ ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப். கப்புக்கும் லிப்புக்கும் ஸ்லிப்னா நழுவுறது. ஸோ டீ குடிக்க போகிறீங்க, அது ஜஸ்ட் பிஃபோர் த டீ கப் டச்சஸ் த லிப் தேர் இஸ் அ ஸ்லிப்னா மிஸ் ஆகிறது, நழுகிறது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு நல்ல ஒரு மேட்டர் திரண்டு முடியக்கூடிய நேரத்தில் மிஸ் ஆகிறது. இப்போ மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, கடைசி நேரத்தில் அது முடிஞ்சு போகுது. அதுக்கு இப்படி சொல்லலாம், மெனி அ ஸ்லிப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் பார்க்கலாம். ஏர்லியர் த பெட்டர், எதையும் முன்கூட்டியே செய்வது நல்லது. ஏர்லியர் த பெட்டர். அதுக்கு அடுத்து ஃபார் த டைம் பீயிங். ஃபார் த டைம் பீயிங்னா ஜஸ்ட் ஃபார் த ப்ரெசன்ட், நாட் ஃபார் லாங். அதாவது ஜஸ்ட் ஃபார் த ப்ரெசன்ட்னா இப்போதைக்கு, ரொம்ப நேரம் இல்லை, தற்சமயத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க, ஃபார் த டைம் பீயிங் அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு சென்டென்ஸ் கூட சொல்லலாம், டோன்ட் டூ எனிதிங் டிராஸ்டிக்கலி ஃபார் த டைம் பீயிங். இப்போ எதையும் ஒரு டிராஸ்டிக்காக, அதாவது மும்முரமாக அழுத்தமாக எதையும் செய்யாத ஃபார் த டைம் பீயிங் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம், ஃபார் த டைம் பீயிங் யூ ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணி இரு ஃபார் த டைம் பீயிங் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு அடுத்த ஃப்ரேஸ் என்னென்னா, ஃபார் த டைம் பீயிங் ஐ ஆம் பிட்வீன் ஜாப்ஸ். 2 ஜாபுக்கு இடையில இருக்கேன் அப்படின்ட்டு. இதுக்கு ஆக்சுவலாக உள்ள அர்த்தம் என்னென்னா, ஒரு ஜாபை நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க, யூ லாஸ்ட் அ ஜாப் அண்ட் யூ ஆர் ட்ரைங் ஃபார் அனதர் ஜாப். அந்த நேரத்தை பற்றி சொல்கிறது தான் பிட்வீன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இது கொஞ்சம் எம்பராசிங் சுச்சுவேஷன் தான். அதாவது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான். அப்படி உள்ள சுச்சுவேஷனில் ஒருத்தர் கேட்குறாரு, என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் கொஞ்சம் பூசி மெழுகிறீங்க, நீங்கள் டவுன் ப்ளே பண்ணி, யூ ட்ரை டு டவுன் ப்ளே இட் பை சேயிங் தட் ஐ ஆம் பிட்வீன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி உள்ள சுச்சுவேஷனை குறிக்கிறதுக்கு ஒரு நல்ல வேர்டு இருக்குது இங்கிலீஷில். அதுக்கு பேர் யூஃபிமிசம் அப்படின்னு சொல்கிறேன். யூஃபிமிசம் அப்படின்னா இதுதான், அந்த சுச்சுவேஷனை எம்பராசிங் சுச்சுவேஷனை டவுன் ப்ளே பண்ணுறது. அதாவது யூ ஆர் நாட் டைரக்ட்லி டாக்கிங் அபவுட் இட். அந்த இதை டைரெக்டாக பேசலை, இன்டைரக்டாக சொல்கிறீங்க. இப்போ இன்டைரக்டாக என்ன சொல்கிறீங்க, யூ ஆர் பிட்வீன் ஜாப்ஸ்ன்னு சொல்கிறீங்க. டைரெக்டாக சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லியிருக்கணும். பட் யூ வாண்ட் டு டவுன் ப்ளே இட். அதுக்கு பேர் தான் யூஃபிமிசம் அப்படின்ட்டு பேர், யூ ஆர் பிட்வீன் ஜாப்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். The next phrase is read between lines. இதுக்கு மீனிங் அந்த லைன்ஸ்க்கு இடையில நீங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு எடுத்துக்கிறக்கூடாது. ரீட் பிட்வீன் லைன்ஸ்னால் அந்த டாக்குமெண்ட்டில், எஸ்பெஷலி லீகல் டாக்குமெண்ட்ஸ் லைக் அக்ரிமெண்ட் ஆர் கான்ட்ராக்ட், அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, வாட் ஆர் தே ட்ரைங் டு டெல் அஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்.
யூ ஹாவ் டு கேர்ஃபுல்லி ரீட் இட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் ஆஃப் த டாக்குமெண்ட். அதுக்கு பேர் தான் ரீட் பிட்வீன் த லைன்ஸ். இல்லைன்னா மாட்டிக்கிருவீங்க. ஸோ பிஃபோர் சைனிங் அ கான்ட்ராக்ட் ஆர் அக்ரிமெண்ட் யூ ஹாவ் டு ரீட் பிட்வீன் லைன்ஸ் அண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே வாண்ட் டு சே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் இஸ் பேக் டு ஸ்கொயர் ஒன். பேக் டு ஸ்கொயர் ஒன்னா என்னென்னா ஆரம்ப நிலைக்கே வந்துடுறது. அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், இந்த பிகினிங் ஸ்டேஜில் வந்துடுறது. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்னு வச்சுக்கலாம். பேக் டு ஸ்கொயர் ஒன். இப்போ உதாரணமாக நீங்கள் அந்த பாம்பு ஏணி அந்த இது விளையாடுறீங்க. விளையாடும் போது அப்படியே கொண்டு போகிறீங்க, மேலே வரைக்கும் கொண்டு போகிறீங்க. இப்போ பாம்பு வந்து டொக்குன்னு கொட்டிடுது. ஸோ யூ கம் டவுன், ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துடுறீங்க. ஸோ யூ கம் டு பேக் டு ஸ்கொயர் ஒன். யூ கம் பேக் டு ஸ்கொயர் ஒன். ஸ்கொயர் ஒன்னுக்கு வந்துடுறீங்க. தட் இஸ் கால்டு பேக் டு ஸ்கொயர் ஒன். அதாவது ஒரு காரியம் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு, அந்த வெண்ணெய் திரண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது தாலி உடஞ்சி கீழே வந்துடுறது. அதுக்கு பேர் வந்து ரீட் பிட்வீன் பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ட்டு பேர். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். We had to do a lot of groundwork before starting the business. பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் we have to do a lot of groundwork. groundworkனா அந்த ப்ரிப்ரேஷன். அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்கணும். யூ ஷுட் பி ப்ரிப்பேர்டு, வெல் ப்ரிப்பேர்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். சும்மா ஏனா தானோன்னு ஸ்டார்ட் பண்ணோம்னா மாட்டிக்கிறீங்க. அதனால் கிரவுண்ட் ஒர்க்கு நல்லா செய்யணும். அதான் கிரவுண்ட் ஒர்க்குனா அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க்கு, அந்த ப்ரிப்ரேஷன், ப்ரிப்ரேட்டரி ஒர்க் பிஃபோர் ஹேண்ட், பிஃபோர் ஸ்டார்டிங் த பிஸ்னஸ். அது பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹீ டஸ் இஸ் டியூட்டி பை த புக். பை த புக்குன்னா அந்த ரூல் புக்குன்னு கூட வச்சுக்கிறான். புக்கில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் செய்கிறான். இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஸோ அப்படி இருக்குது. இதை வந்து இன்னொரு இது வந்து எப்படின்னா ஹீ இஸ் இன் த குட் புக்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஹீ இஸ் இன் த குட் புக்ஸ், அது வேற இது வேற. ஹீ இஸ் இன் த குட் புக்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டாக மேனேஜ்மெண்ட்டோட நல்ல பேரில் இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ இப்படி இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹீ டஸ் இஸ் டியூட்டிஸ் பை த புக்னா ரூல் படி நடக்கிறான்னு அர்த்தம். ஹீ இஸ் இன் த குட் புக்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்னா மேனேஜ்மெண்ட் பார்வையில் அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து கட் கார்னர்ஸ். கட் கார்னர்ஸ்னால் ஒரு ப்ரொசீஜர் படி போகாமல் சில இடங்களில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நேராக போயிடுறது. அது வந்து கட் கார்னர்ஸ் அப்படின்னு பேர். இல்லைன்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணுறது, அதான் அனாவசியமான எக்ஸ்பென்சஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நேராக செய்கிறது. இப்போ எப்படின்னா, ஸோ யூ வாண்ட் டு see a minister in the assembly. அசம்பிளியில் போய் மினிஸ்டரை பார்க்க போகணும். இடையில எத்தனையோ சம்சாஸ் இருக்கிறாங்க, ப்ரொசீஜர் இருக்குது, பேப்பர் ஒர்க் இருக்குது. அதெல்லாம் தாண்டிட்டு நேராக யூ கட் த கார்னர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் அவே கோ அண்ட் மீட் த மேனேஜர். பிகாஸ் யூ நோ த மினிஸ்டர் pretty well. அதனால் ஈஸியாக வந்து யூ கேன் கட் த கார்னர்ஸ் அண்ட் மீட் த மினிஸ்டர் ஸ்ட்ரெயிட் அவே அப்படின்ட்டு. ஸோ தட் இஸ் கால்ட் கட் த கார்னர்ஸ் அப்படின்ட்டு பேர். அனாவசியமான இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நேராக போய் போகிறது, அதுக்கு வந்து கட் த கார்னர்ஸ். ஸோ யூ கேன் ரெடியூஸ் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் டைம் பை கட்டிங் கார்னர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். த நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் இஸ் திங்க் அவுட் சைட் த பாக்ஸ் ஆர் திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் இருக்கணும். பாக்ஸ்னால் என்னது? பெட்டி, ஒரு உள்ளடங்கி இருக்கிறது. அதாவது குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரே இடத்துல சுற்றி சுற்றி இருந்தோம்னா ஒன்றுமே புதுசாக செய்ய முடியாது. யூ cannot அச்சீவ் கிரியேட்டிவ் திங்கிங் ஆர் இன்னோவேட்டிவ் திங்கிங். அந்த இன்னோவேஷன், ஒரு கிரியேஷன் வேணும்னா யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அதே இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து இன்னொரு வேர்டு கூட இருக்குது, கிளிஷே அப்படின்னு சொல்கிறாங்க. கிளிஷே அப்படின்னா டூயிங் ஃபெமிலியர் திங்ஸ். தனக்கு எப்போதும் பழக்கப்பட்ட திங்ஸையே திருப்பி திருப்பி அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு பேர் வந்து கிளிஷேன்னு இருக்கு பேர். கிளிஷேயில் இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி புதுசாக கண்டுபிடிக்கிறது? அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட் வந்து புட் த பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட். அதாவது நம்ம காலில் நல்ல காலை நகர்த்தணும் அப்படின்ட்டு. இதுக்கு இப்படி கூட சொல்லலாம், சரியாக காயை நகர்த்தணும் அப்படின்ட்டு. அதாவது யூ ஹாவ் டு டூ ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும். யூ ஹாவ் டு புட் த பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வேணால் சொல்லலாம். யூ ஹாவ் டு ட்ரை as you I've got to put my best foot forward to meet the deadline. டெட்லைன்னா காலக்கெடுவில் அந்த வேலையை முடிக்கணும். அப்போ வந்து யூ ஹாவ் டு புட் த பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட். நல்ல வேலை, ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல திறம்பட வேலை செஞ்சால் தான் அந்த டெட்லைனை மீட் பண்ண முடியும். யூ ஹாவ் டு புட் த பெஸ்ட் ஃபுட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இஸ் டு மேக் அ ஃபாஸ்ட் பக். பக்குனா மணின்னு அர்த்தம். அமெரிக்காவில் டாலருக்கு வந்து பக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ $1 $10. இது என்னுடைய விலை என்ன? $10 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
டு மேக் அ ஃபாஸ்ட் பக்னா குயிக்காக ஏர்ன் பண்ணுறதுக்குள்ள வழி. ஸோ குயிக்காக ஏர்ன் பண்ணால் சில சமயத்தில் யூ ஹாவ் டு அடாப்ட் டிஸ்ஹானஸ்ட் மீன்ஸ். டிஸ்ஹானஸ்ட் மீன்ஸ்னால் நேர்மையாக வழி இல்லாத ஒன்று, அதை நீங்கள் செய்யணும், அடாப்ட் பண்ணணும். அடாப்ட் பண்ணால் நீங்கள் யூ கேன் மேக் அ குயிக் பக் அப்படின்ட்டு, மேக் அ ஃபாஸ்ட் பக் அப்படின்ட்டு அதை பார்க்கணும். டு மேக் அ ஃபாஸ்ட் பக் அப்படின்ட்டு தெரியணுங்கிற கவனி சொல்கிறேன். நெக்ஸ்ட் இஸ் கோயிங் ஃப்ரம் பேட் டு வர்ஸ். பேடாக இருக்கிற ரொம்ப மோசமாக இருக்குது ஏற்கனவே, டு வர்ஸ்னால் அதை விட மோசமாக போகிறது. கோயிங் ஃப்ரம் பேட் டு வர்ஸ்னால் ஒரு நல்ல மோசமான நிலையிலேருந்து திருப்பி மோசமாக அடுத்து மோசமாக போய்கிட்டு இருக்கிறது. அதுக்கு பேர் கோயிங் ஃப்ரம் பேட் டு வர்ஸ். தேவர் ஆல்ரெடி ஸ்ட்ரகிளிங் ஃபைனான்ஷியலி ஆர் ஃபினான்ஷியலி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப சஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆஃப்டர் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி லாஸ்ட் ஹிஸ் ஜாப், திங்ஸ் வெண்ட் ஃப்ரம் பேட் டு வர்ஸ். அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஜாப் லூஸ் பண்ண பிறகு பண்ணதுனால திங்ஸ் வெண்ட் ஃப்ரம் பேட் டு வர்ஸ். ஏற்கனவே மோசமாக இருந்தது, ஃபினான்ஷியலி தேவர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு புல் ஆன். அப்படிங்கிற சமயத்தில் ஜாபும் லூஸ் பண்ணிட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சு? திங்ஸ் வெண்ட் ஃப்ரம் பேட் டு வர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு அடுத்து கோயிங் டவுன் ஹில். ஹில்னா ஒரு குன்று, சிறிய மலை அப்படின்னு அர்த்தம். டவுன் ஹில்னா கீழே சறுக்கி போயிடுறது. ஸோ டு கிராஜுவலி பிகம் வர்ஸ், இன்னும் மோசமாக போய்க்கிறது. இப்போ ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். ஆஃப்டர் ஹிஸ் ஒய்ஃப் டைட், ஹிஸ் ஹெல்த் ஸ்டார்டட் டு கோ டவுன் ஹில். ஒய்ஃப் இறந்த பிறகு அவனுடைய ஹெல்த்து, உடம்பு நிலை ஸ்டார்டட் டு கோ டவுன் ஹில், கீழே இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி டவுன் ஹில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். அதிர்ஷ்டம் துணிச்சலானவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்படின்ட்டு. இப்போ அடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் என்னன்னா பிக் அண்ட் சூஸ். பிக் அண்ட் சூஸ்னால் பொறுக்கி சூஸ் பண்ணுறது, பிக் அண்ட் சூஸ். இப்போ கடைக்கு போகிறீங்க, நிறையா இருக்குது, அண்டு உங்களுக்கு டைம் இருக்குன்னா யூ கேன் பிக் அண்ட் சூஸ். அண்டு ஒரு சூஸ் பண்ணி உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணலாம். டைம் இல்லைன்னா ஹஸ்பண்டோ இல்லாட்டி ஒய்ஃபோ கத்துவாங்க, என்ன அவ்வளோ நேரம் இருக்கிறீங்க, டோன்ட் பிக் அண்ட் சூஸ் சம்திங் அண்ட் கம் சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளே எடுத்துக்கிடுவோம். இப்போ கொரோனா வைரஸ் வேக்சின் இருக்குது, இப்போ நிறைய வேக்சின்ஸ் வந்திருக்கு. கோவேக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் அப்படின்ட்டு மற்ற வேக்சின்ஸும் இருக்குது. ஐ டோன்ட் நோ வெதர் வி ஹேவ் த ரைட் டு பிக் அண்ட் சூஸ் த வேக்சின். கிடைக்கிற வேக்சின் தான் போட முடியும் இல்லையா? ஸோ வி ஹவ் நோ ரைட் டு பிக் அண்ட் சூஸ் அட் திஸ் டைம். அது பிக் அண்ட் சூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பெக்கர்ஸ் ஆர் நாட் சூசர்ஸ். பெக்கர்ஸ்னால் பிச்சைக்காரன் எப்படி சூஸ் பண்ண முடியும்? அவனுக்கு ஃபர்ஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு இது வேண்டாம் இது வேணும் அப்படின்னு சொல்ல முடியாது, கிடைச்சதை வாங்கிட்டு போகணும். பெக்கர்ஸ் ஆர் நாட் சூசர்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஹீ இஸ் த பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி. அவன் ஒருத்தன் தான் சம்பாதிக்கிறான், அந்த குடும்பமே அவனுடைய சம்பாத்தியத்தில் தான் வாழ்க்கையை நடத்துது. ஸோ ஹீ இஸ் த பிரெட் வின்னர் அப்படின்னு பேர். பிரெட் வின்னர்னா அவனை வச்சு தான் வருமானம் வருது. பிரெட்னா ரொட்டீன் எடுத்துக்கிறக்கூடாது. பிரெட் வின்னர்னா வருமானம் உண்டாக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பேர் பிரெட் வின்னர் அப்படின்ட்டு பேர். நெக்ஸ்ட் பிரெட் அண்ட் பட்டர். பிரெட்னா பிரெட்டு, பட்டர்னா வெண்ணெய் அப்படின்னு எடுத்துக்கிறக்கூடாது. பிரெட் அண்ட் பட்டர்னா வாழ்வாதாரம். இப்போ ஒருத்தனுக்கு ஒரு ஆட்டோ ரிக்ஷா ரன் பண்ணுறான், அவனை பொறுத்தவரையில் அந்த ஆட்டோ ரிக்ஷா தொழில் தான், அவனை டிரைவ் பண்ணி சம்பாத்தியம் பண்ணுறது தான் பிரெட் அண்ட் பட்டர் ஃபார் த ஃபேமிலி. ஸோ வாட் ஹீ டஸ் இஸ் த பிரெட் அண்ட் பட்டர் ஃபார் த ஃபேமிலி. அதுதான் பிரெட் அண்ட் பட்டரை அந்த ஃபேமிலிக்கு கொடுக்குது. அந்த வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய அந்த தொழில் தான் அந்த ப்ரொஃபஷன் தான் அவனுக்கு பிரெட் அண்ட் பட்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். நத்திங் வில் பி கிவன் டு யூ ஆன் அ சில்வர் பிளாட்டர். சில்வர்னா வெள்ளி, பிளாட்டர்னா பெரிய தட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்றுமே யாரும் உங்களுக்கு வெள்ளி தட்டில் வச்சு அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. யூ cannot கெட் anything without any effort, or you can't get anything easily. No pain, no gain. அதாவது பெயின் இல்லாமல் உழைக்காமல் நீங்கள் கெயின் உண்டாக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ சில்வர் பிளாட்டர்னா என்னன்னா, இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஒரு டைனிங் டேபிளில் சென்டரில் வச்சுருப்பாங்க. அன்னைக்குள்ளே ஸ்பெஷல் ஐட்டம் ஒரு டர்க்கினா வான்கோழி, சிக்கனோ இல்லாட்டி அவங்க கல்ச்சரில் போக்கோ வச்சுருப்பாங்க. அது சென்டரில் வச்சுருப்பாங்க, ஒரு பிளாட்டரில் வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் பிளாட்டர் அப்படின்ட்டு பேர். ஸோ நத்திங் வில் பி கிவன் டு யூ ஆன் அ சில்வர் பிளாட்டர். உங்களுக்கு அப்படி எல்லாரும் அள்ளி கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் கடைசியாக பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் ட்வைஸ் அட் யுவர் டோர்.
ஸோ யூ கேன் லுக் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டோன்ட் பி அன் ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் அட் யுவர் டோர் ட்வைஸ், நாக்ஸ் ட்வைஸ் அட் யுவர் டோர். உங்கள் டோரை ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு வந்து 2 தடவை தட்டிக்கிட்டு வராது. ஃபஸ்ட்டு வரும்போதே யூ ஹாவ் டு கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதை வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடாது, அதை வந்து இக்னோர் பண்ணிடக்கூடாது. ஸோ யூ மஸ்ட் கிராப் த ஃபஸ்ட்டு அவைலபிள் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி 2வது தடவை வரும்னு சொல்லவே முடியாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி மே நாட் நாக் அட் யுவர் டோர் ட்வைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் ஆப்பர்ச்சுனிஸ்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டினா வாய்ப்பு, சந்தர்ப்பம். ஆப்பர்ச்சுனிஸ்ட்னா அந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி தந்திரமாக இருக்கானே, முன்னேறதுக்கு பார்க்குறானே, அவருக்கு பேர் வந்து ஆப்பர்ச்சுனிஸ்ட். ஸோ அப்படி ஒரு வித்தியாசம் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டினா வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிஸ்ட்னா அந்த வாய்ப்பை வந்து கொஞ்சம் தந்திரமாக செய்கிறவனுக்கு பேர் வந்து ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படின்ட்டு பேர். இப்போ வந்து போனஸ் பாயிண்ட் டைம். போனஸ் பாயிண்ட்டாக ஒரு ஃப்ரேஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது என்னென்னா, பே செக் டு பே செக். ஹீ இஸ் லிவிங் ஃப்ரம் பே செக் டு பே செக். அதாவது ஒரு ஜாபில் இருக்கான், அந்த பே செக்னா சம்பளம், பேனா சம்பளம், சம்பளத்தை செக் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ அது வாங்கிக்கிறான். அதை வாங்கிட்டு அடுத்த மாதம் சம்பளம் வாங்குகிற வரைக்கும் இதுதான், இதை வச்சு தான் அவன் வாழணும். தெர் இஸ் நோ அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம், தெர் இஸ் நோ ப்ராப்பர்ட்டி. இதை வச்சு தான் அவனை காலத்தை கடத்தணும், அடுத்த சம்பளம் வர்ற வரைக்கும். பே செக் டு பே செக் அதை வந்து கடத்தணும். அது இல்லைன்னா சப்போஸ் ஹி லூசஸ் த ஜாப், வந்து வேறு இன்கம் இல்லை, ஹீல் பி ஸ்ட்ராண்டட், ஹீல் பி அவுட் ஆன் த ஸ்ட்ரீட், வேறு இன்கம் கிடையாது. அதைத்தான் அந்த டைட்டு சிச்சுவேஷனை தான் இப்படி சொல்கிறாங்க. ஹீ இஸ் லிவிங் ஃப்ரம் பே செக் டு பே செக் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்குள்ள லெசன் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணாலும், இஃப் யூ லைக் த வே ஐ டீச் யூ, ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.